நம்ம ரஜினி சார் பார்த்தீங்கன்னா, தற்போது கூலி படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இதன் 3வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில முக்கியமான நகர்ல நடந்துட்டு இருக்காம். அங்கு அதிகமாக கூட்டம் கூடும் அப்படின்றதுனால, ஒரு சில நாட்கள் ரஜினி சார் அந்த படப்பிடிப்புல கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னுமே தெரியுது. அவர் இல்லாத காட்சிகள பிறகு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ரஜினி சார் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த படங்கள்ல உடனேயே கமிட் ஆகிட்டு இருக்காரு. அதாவது வேட்டையின் படப்பிடிப்பு நடக்கும் போதே அவருடைய அடுத்த படமான கூலி திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாகி அதன் பின்பு பாத்தீங்கன்னா அண்மையில தான் வேட்டையின் படம் வெளியாகி உலகம் எங்குமே வசூல வாரி கொடுத்தது. இந்த படம் கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட வசூல் பண்ணுச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அதே எதிர்பார்ப்பு கூலி திரைப்படத்திற்குமே இருந்துட்டு இருக்கு. கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் ஆக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கா. கூடி விரைவிலேயே இதனை படக்குழு உறுதி பண்ணவும் இருக்காங்க. இதற்கிடையில தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் ஓய்வில் இருந்த நேரத்துல அடுத்தடுத்து இயக்குநர்களிடம் கதையுமே கேட்டிருக்காராம். சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது எஸ் ராஜமௌலி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காராம். அதாவது ராஜமௌலி அவர்கள் தற்போது மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படத்துல ஒரு சிறப்பு தோற்றத்துல ரஜினி அவர்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துள்ளதாம். இதற்கு ரஜினி சார் தரப்புல இருந்து சம்மதம் தெரிவித்துள்ளதாகவே செய்திகள் கிடைச்சிருக்கு. இது போன்ற ரஜினி சாரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.